அப்புறம் இன்னொரு பக்கம் வந்துட்டு பிரேமலதாவும் இன்னும் சில பேரும் விஜயகாந்த் பற்றி பேசக்கூடாது, விஜயகாந்தை பேசுகிறதுக்கு உங்களுக்குலாம் உரிமை கிடையாது, ரைட்ஸ் கிடையாதுங்கிறாங்க. விஜயகாந்தை பற்றி பேசக்கூடாது, உரிமை கிடையாது, ரைட்ஸ் கிடையாதுன்னா நீங்கள் விஜயகாந்தை வீட்டுக்குள்ளார பூட்டி வச்சுருக்கணும், இல்லைன்னா சினிமா துறைக்குள்ளார மட்டும் வச்சுருந்துருக்கணும். அவரை நீங்கள் அரசியலுக்கு கொண்டுட்டு வந்துருந்துருக்கக்கூடாது. அரசியலுக்கு எப்போ அந்த மனிதர் வந்தாரோ அப்போவே அவர் பொதுவான மனிதர், மக்களுக்கான மனிதராகிட்டார். உங்களுக்கோ பிரேமலதா சேர்ந்தவங்களுக்கோ இல்லை விஜயகாந்த் குடும்பத்தாருக்கோ விஜயகாந்தை பேசுகிறதுக்கு உரிமை கிடையாதுன்னு சொல்கிறதுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. ஏன்னா அவர் அரசியலுக்கு வந்தப்பவே அவர் பொதுவான மனிதராகிட்டார். அவரை பற்றி பேசுகிறதுக்கோ விமர்சனம் பண்ணுறதுக்கோ எல்லா பேத்துக்குமே உரிமை உண்டு. அதையெல்லாம் தடுக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. நீங்கள் என்ன விஜயகாந்தை வச்சு மக்கள் எல்லாம் ஏமாற்றிக்கிட்டு நீங்கள் வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக ஏமாற்றி முடியாது. தமிழ்நாட்டுக்காரங்களாம் என்ன இழிச்ச வாயனுங்களா வாயில் விரல வச்சுட்டு போகிறதுக்கு? நீங்கள் எல்லாம் அவ்வளோ அதிபுத்திசாலிங்களா? நீங்கள் விஜயகாந்தை வச்சு வியாபாரம் பண்ணுவீங்க, அரசியல் பண்ணுவீங்க, அதை பண்ணுவீங்க, இதை பண்ணுவீங்க, மக்களை ஏமாற்றுவீங்க, எல்லாம் செய்வீங்க. தமிழ்நாட்டுக்காரன் பூரா தமிழங்க பூரா ஏமாந்துட்டு உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு நாங்கள் என்ன இழிச்ச வாயனுங்களா?